கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவை நாம் சாப்பிடலாம், ஆனால் அதனால் உபாதைகள் வரும். சிலர்கள் உணவை சாப்பிடுவார்கள், வயிறு புடைக்க சாப்பிடுவார்கள், தும்பினால் மூக்கிலே வரும், அவ்வளவு சாப்பிடுவார்கள். அவர்கள் தொண்டையிலே கையை விட்டால் வாந்தி எடுத்து விடுவார்கள், அவ்வளவு மூக்கு பிடிக்க சாப்பிடுவார்கள். அதிலே பரக்கத்தில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அல்லாஹ் அதில் தான் பரக்கத்து வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது வரலாறுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு மூமினுக்கு ஒரு இறப்பை போதும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வயிற்றிலே ஒரு இறைப்பை தான் இருக்கிறது. ஒரு காஃபிருக்கு 7 இறைப்பைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஒரு கோப்பையை கொண்டு ஒரு மூமின் தன் பசியை போக்கிக் கொள்வான். ஆனால் ஒரு காஃபிர் 7 கோப்பைகளை குடித்தாலும் அவனுடைய பசி அடங்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளமும் ஈமானை கொண்டு புதுப்பிக்கப்பட்டால், உள்ளம் ஈமானை கொண்டு நிரப்பப்பட்டால் அவனுடைய பசி தீர்வதற்கு ஒரு கோப்பை பால் போதும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் இல்லாதவர்கள், காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 கோப்பைகள் குடித்தாலும் சரி, அவர்கள் பசி தீராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நாம் சூழ்நிலைகள் சாப்பிடுவதில் கூட வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. செல்லை பார்த்து கொண்டே சாப்பிடுகிறோம். யார் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை சிந்திப்பதில்லை. முன்னே பின்னே சாப்பிடுகிறோம். ஒருவரை ஒருவர் உட்கார்ந்து சபையிலே உட்கார்ந்து அவர்கள் சுஃப்ராக்களை விரித்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு சாப்பிடுகின்ற காலங்கள் போய்விட்டது. கணவனும் மனைவியும் சாப்பிடுகின்ற நேரங்கள், கணவன் கடையெல்லாம் முடித்து விட்டு கடைசியாக வந்து சாப்பிடுவார். மனைவியும் பிள்ளைகளும் சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தட்டை வலித்து சாப்பிடுங்கள், கையை சூப்பி சாப்பிடுங்கள், அவைகளிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள்.